போற்றுதலுக்குரிய பதவியில் இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமா விஷங்கக்கிற அளவுக்கு தேசத்துல பிரிவை ஏற்படுத்தி இரத்த ஆறு ஓட வச்சு மத கலவரத்தை உண்டு பண்ணி எப்படி மணிப்பூர்ல உண்டு பண்ணாரோ குஜராத்ல பண்ணாரோ அப்படி ஒரு கேவலமான முறையில மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார். மன்மோகன் சிங் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர், பைனான்சியல் நிபுணர். கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். அவர் பேசினது ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், ஓபிசி, பெண்கள், இஸ்லாமியர்கள்ல ரொம்ப ரொம்ப பின்தங்கிய வகுப்புல இருக்கவங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கப்படும் மாதிரி ஒரு பொதுவான கருத்தை கருணை அடிப்படையில பேசினத 2006 பேசினத திருச்சி ராஜஸ்தான்ல உள்ள சாதாரண, அதாவது எளிமையான மக்கள், அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஏழைகள் அங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாம தான் பெரியார், அண்ணா, நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படி எல்லாம் இங்க அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்க இல்லாதனால அடிமையாவே வச்சிருக்கிற அந்த ராஜஸ்தான்ல இப்படி விஷம் கக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய, அவர் ஒரு மனிதரா இருக்கவே தகுதியற்றவர், கீழ்த்தரமாக நடந்து கொண்டார். தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதா இருந்தா, பொறுப்பு உள்ளதா இருந்தா, வெக்கமான சூடு சொரணை இருந்தா, பதவியில அவங்களுக்கு ஒரு ஒட்டு உணர்வுன்னு இருந்தா உடனடியா இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரிவு செக்ஷன் 123(3)A இந்திய தண்டனை சட்டம் 153A, 154B, 298, 504 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 505 படி அவரை கைது செய்து TR ஜெயில உடனடியா அடைக்கணும். அப்புறம் தேர்தலை நடத்தணும். இந்த தேர்தல் அவர் தலைமையில நியாயமா நடக்காது. இது இன்னொன்னு. இப்ப கொரோனா எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பூஸ்டர் ஊசி, ஹார்லிக்ஸ் ஊசி, பூஸ்டர் ஊசின்னு ஒன்னொன்னா கொண்டாந்தாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு, முதல்ல EVM மிஷினு, அப்புறம் விவி பேடு, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, கண்ட்ரோலிங் யூனிட். அதை ஒரு 10 மீட்டர் வயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அதிகாரி உட்காந்துருப்பார். அவர் அமுக்குவாரு, அங்க பீன்னு சவுண்டு வரும், அவர் அமுக்குவாரு. ஏண்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பொழப்புக்கு பேசாம பேப்பர்ல வச்சுட்டு போங்கடா, பேப்பர்ல வச்சு தொலைங்கடா, பாரத பிரதமரை தூக்கி உள்ள போடுங்க. மூன்றாவது சமாச்சாரம், நான் போன வருஷம் நவம்பர்லயே கடிதம் கொடுத்திருந்தேன் காங்கிரஸ் பேராய கட்சியில இணையறதுக்காக, தாய் கழகத்துல இணையறதுக்காக. ஏண்டா முன்னாடியே சோனியாஜி 25th சமிட்ல டெல்லிக்கு போய் ரொம்ப 5 வருஷம் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தேன். திண்டிவன ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கூட கருத்து வேறுபாடு காரணமா விலகிட்டேன். அது இணையறதுக்காக கடிதம் கொடுத்திருந்தேன். அது யாருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இடையில நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி களத்துல இருந்து அநேகமா ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த நிலையில அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்துலையுமே எனது பாரத பிரதமரா, நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறேன், வேலூரை தவிரன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டா ஐ டிக்ளேர்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி. அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்கு, அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அல்லது ராகுல் காந்தி ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னோட உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தியிருந்தேன். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 10 வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடல, நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு, நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில எல்லாத்தையும் கோவணத்தை உருவற வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார். வெளிநாட்டு சதிகள், வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை கொலை பண்ண பாக்குறாங்களாமா.
இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. ஏன்னா இது வெளிநாடு, ஒரு நாடு இல்லாம சிக்கிட்டு வந்திருக்கிறது இவருதான். இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு, கண்டிக்கத்தக்கது. முதல்ல சாதாரண குடிமகனா அவரை தூக்கி உள்ள போடுங்க, முதல்ல அதை செய்யுங்க, இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம்.